இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி ரிஷபராசி. வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழும், எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், எந்த விஷயம்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பாதகமாக இருக்கும், எந்த விஷயத்தில் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பேச்சு நடைபெற்றிருக்கு. அதோட கூட மார்ச் 2ஆம் தேதி சுக்கிரனும் கொஞ்சம் இடம் மாறி இருக்கிறார். இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல ரொம்ப விளக்கமாக இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கேன். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பிடிச்ச குணம் என்ன, பிடிக்காத குணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ரிஷபராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த மனோதிடம் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணி அந்த பிரச்சனையை கரெக்டாக செயல்படுத்தக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். அதனால தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் எதையுமே திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க, ரொம்ப திறமையானவங்க அப்படின்லாம் பேர் வாங்கியிருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகமாக இருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் வக்கரகமாக இருக்கிறார். அவரோட கூட சனி, ராகு, செவ்வாய் என கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு யோகமான பலனை பெறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மனதுக்குள்ளே ஒரு விதமான மனக்குழப்பம், ஒரு விதமான அதிர்ஷ்டம் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். வேலை செஞ்சுருந்தீங்கன்னா கூட அந்த வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன தடைகள், தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா, அந்த நிலை இனி மாறும் அப்படின்னே சொல்லலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக அந்த பதவி உயர்வுக்காக, சம்பள உயர்வுக்காக ரொம்ப நாளாக போராடி இருந்திருப்பீங்க. அதெல்லாம் கிடைக்காம கொஞ்சம் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், தேவையில்லாத பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் கூட ஒரு சிலருக்கு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகி நீங்கள் எதிர்பார்த்த அந்த சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, வேலையில் ஒரு பணி நிரந்தரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும். குறிப்பாக அந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதனால் இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்தில் நீங்கள் இறங்கினாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து போவீங்க. அதோடு கூட நல்ல ஒரு மேன்மையை பெறக்கூடிய ஒரு கிரகமைப்பு தான். விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக சாதாரணமாக உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படாது. நல்ல ஒரு பெருந்தன்மை உள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பர்கள் வர போகிறீங்க. உங்களுடைய கொள்கைக்காக இந்த காலகட்டத்தில் பாடுபடுவீங்க. அது வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதிகம் பேசுகிறத தவிர்த்துட்டு உங்களுடைய செயல்பாடுகளில் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு மேன்மையை இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் அடுத்தவங்க சொல்கிறத முழுமையாக அப்படியே நம்ப வேணாம். மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க ஒரு குறிக்கோளோடு இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. அந்த குறிக்கோளை அச்சீவ் பண்ணுறதுக்கான நல்ல விலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் தென்படும். அதனால் நல்ல ஒரு மேன்மையை இந்த ரிஷபராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வாடிக்கையாளர்களுடைய தேவையை அறிந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்படுவீங்க. அவங்க எப்படி கேட்பாங்க, எந்த மாதிரி ஆடம்பரமாக கேட்பாங்க, எந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்படுவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ரிஷபராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். அதனால் ஓரளவுக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப துணிச்சலாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். ஏன்னா துணிச்சலாக செய்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதனால் மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். சக அதிக ஊழியர்களோட உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு, மரியாதை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. ஏன்னா சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம்.
பேசிய பல காரியங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பேச்சாற்றல் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபத்தை பெற்று தரக்கூடிய இடத்துல இருக்குது. போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு யோகம் ரிஷபராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்துலேருந்து ஏதாவது ஒரு பாராட்டோ ஒரு பதவி உயர்வோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே சின்ன சின்ன தடைகள், நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்காம ரொம்ப போராடிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கும். எதில் இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக யோசித்து இறங்குறது நல்லது. மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. எந்த விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் நீங்களே டக்குன்னு எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். அதோட கூட சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் கோபம் வர மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அதனால் கோபத்தை தூண்டுற மாதிரி ஒரு சிலர்லாம் பேசுவாங்க. அதனால் ஒரு சில இடத்துல வாக்குவாதம் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. எப்பவும் போல் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரம் வேண்டாம். பொறுமையாக அவங்களுக்கான காலம் வரும்போது அதை பார்த்துக்கலாம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கிறது நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசி மாணவர்களை பொறுத்தவரையில் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் எந்த டவுட் இருந்தாலும் உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கள் சக மாணவர்கிட்டையும் கேட்டு தெளிவுபடுத்திட்டு படிப்பீங்க. நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த ரிஷபராசி மாணவர்கள் வருகின்ற நாட்களில் வள வருவீங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடந்த காலத்தில் எதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் பிரச்சனையாக இருந்ததோ அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சாதகமாக அமையக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. வெளியிலிருந்து வரக்கூடிய தகவல்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் புதியதாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த தொழில் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சாதகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே கூட நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சுபகாரியம் சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க திருமண வரன் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன், நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அல்லது நீங்களே ஏதாவது ஒரு சுப நிகழ்வை முன்னாடி நின்று நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாட்களாக மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அத்தியாவசிய தேவைக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க. அதுவும் கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு செய்வீங்க. அதனால் பண பற்றாக்குறையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வரலாம். அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை டக்குன்னு அடுத்தடுத்த பிரச்சனைகள் வரதுனால மனதில் ஒரு விதமான குழப்பம். நம்ம எவ்வளோ சாதுவாக இருந்தாலும் எவ்வளோ பொறுமையாக இருந்தாலும் என்னடா அடுத்தடுத்த பிரச்சனை தொடர்ந்து வர மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். அதனால் மனதில் கொஞ்சம் மகிழ்ச்சி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கணும். ஒரு விரக்தி மனப்பான்மை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தோல் சம்பந்தமான பிரச்சனை இந்த மாதிரி ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக தான் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் வள வருவீங்க. இருந்தாலும் ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மிருகசீரிடம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஒரு சிலருக்கு எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் வெற்றியாக அமையக்கூடிய யோகம் இருக்குது இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். விடாமுயற்சியோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குங்க. அதே மாதிரி நண்பர்கிட்ட பழகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர்கிட்ட வெள்ளந்தியாக பேசுவீங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சலை கொடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் அணுகிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்க போகிறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள்
வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன். அதனால் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது நல்லது. அதோடு கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். குடும்பத்துக்குள்ளே அந்த மகிழ்ச்சி குறைந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா, அந்த நிலையும் மாறும். நம்பிக்கையோடு மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.